110 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பந்திங் அருள்மிகு மகா மாரியம்மன் தேவஸ்தான திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:41 மணிக்கு நடைபெறும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 10 லட்சம் ரிங்கிட் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய ஆலயத்தின் 2வது கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு, கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிராவ் உட்பட மேலும் பல பிரமுகர்கள் வருகை புரியவிருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகத்திற்கு உள்ளூர் வெளியூர் உட்பட சுமார் 5000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இம்முறை ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன் ஆகிய 2 தெய்வ சன்னிதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு நிரந்தரமாக புதிய யாகசாலை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தின் சிறப்பம்சமாக ஆலயத்தின் கோபுரங்கள் உட்பட ஆலயத்தின் மேற்பகுதி முழுவதும் விலை உயர்ந்த தங்க நிற சாயம் பூசப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோலாலங்கட் வட்டாரத்தில் விலை உயர்ந்த தங்க நிற சாயம் பூசப்பட்ட ஒரே ஆலயம் என்ற பெருமையை இந்த ஆலயம் பெறுகிறது. தமிழகத்திலிருந்து வருகை புரியவிருக்கும் 4 வேத விற்பனர்களுடன் இணைந்து உள்ளூரைச் சேர்ந்த 20 பேர்கள் கொண்ட அர்ச்சகர் குழுவினர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பார்கள். ஆனால் உண்மையாகவே எனக்கு படபடப்பாக இருக்குப்பா. நம்ம ஒரு காரில் போகிறோம், அந்த காரில் டிரைவர் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து காரில் போனாங்க, நாமெல்லாம் காரை ஓட்டினோம். இப்போ காரு நம்மளை ஓட்டிட்டு போகுது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.